அனைவருக்கும் வணக்கம். நத்தம்ல இருந்து தேவா. இந்த உலகத்தில் வந்து எல்லாருமே ஓடிக்கொண்டிருக்காங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்காங்க. அதாவது பசி. அந்த பசிக்காக மட்டும்தான் எல்லா பேருமே அன்றாட ஓடிக்கொண்டிருக்காங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து சாப்பாடு, அரிசி, நெல் இந்த மாதிரி மனிதர்கள் உணவு உட்கொள்ளும். ஆனால் அந்த விலங்குகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இலைத்தலைகள், பச்சை பசுமையாக இருக்கக்கூடிய செடி, மரம், கொடி அந்த அந்த இலைகளை மட்டும்தான் உண்டு வாழும். ஸோ அப்படி வந்து இப்போ நம்ம ஒரு மரத்தை வச்சு நம்ம வளர்க்குறோம்னா, இப்போ ஒரு ஆட்டுக்குட்டி மாடோ கடிக்க வருதுன்னா அந்த ஆட்டுக்குட்டி மாட்டுக்கு வந்து தெரியாது இவங்க வந்து இந்த மரத்தை வச்சு வளர்க்குறாங்க, இதை வந்து கடிக்கக்கூடாதுன்னு. அதை பொறுத்த வரைக்குமே இது ஒரு இலை, இதை வந்து நம்ம கடிச்சு சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து ஆடு மாடுகள் வந்து நம்ம வைக்கின்ற மரங்களை வந்து கடிச்சிக்கிட்டு இருக்குன்னா ஒரு சின்ன ஒரு எளிய வழிமுறை இருக்குது. அது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க இதை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இலைத்தலைகள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாணம், மாட்டு சாணத்தை வந்து ஃபுல்லாக தொளிச்சு விட்ருக்கும் அந்த இலைத்தலைகளில். ஏன்னா ஆடு மாடு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டு சாணத்துடைய அந்த வாடை பட்டுச்சுனாவே அதை வந்து அந்த ஆடு மாடுகள் யாருமே கடிக்கவே கடிக்காது. இது வந்து இந்த மாதிரி தென்னை மரத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சாணம் அடிக்கணுமோ கிடையாது. நம்ம வைக்கின்ற எல்லா மரங்களுக்குமே இந்த மாதிரி வந்து சாணம் தெளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு செயல்முறை. ஆடு மாடுகள் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு இதுவும் ஒரு வழிமுறைன்னு கூட சொல்லலாம். இது வந்து ஓரளவுக்கு தான் சாணம் தொளிக்கணும். நம்ம ஒரு என் வளர்த்து இருக்குன்னா ஒரு 170 மீட்டர் போயிடுச்சுன்னா 120 சென்டிமீட்டர் போயிருச்சுன்னா அதுக்காகிட்ட சாணம் தொளிக்க கிடையாது. அது வந்து அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துக்கிறோம். ஆடு மாடுகள் வந்து ஒரு அளவுக்கு தான் வந்து தவ்வி அந்த இலைகள்லாம் பறித்து சாப்பிடும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி சின்ன மரங்கள்லேருந்து கொஞ்சம் பெரிய மரமாக வர்ற வரைக்குமே இந்த மாதிரி சாணம் தொளிக்கிற வந்து செயல்முறை வந்து நம்ம எல்லாருமே கொஞ்சம் பயன்படுத்தலாம். அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த சாணத்துடைய வாடை பட்டாவே வந்து ஆடு மாடுகள் வந்து இந்த மாதிரி இலைத்தலைகள்லாம் வந்து கடிக்கவே கடிக்காது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.